அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 42வது அதிகாரமாக உள்ள கேள்வி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 418வது திருக்குறளை காணப்போகின்றோம். கேள்வி என்பதற்கு செவியால் சான்றோர்களின் அறிவுரைகளை கேட்டல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 418வது திருக்குறளை காண்போம். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. மீண்டும் குறள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். கேள்வி எனும் அறிவார்ந்தோரின் சொற்களை கேளாத செவிகள் கேட்கும் தன்மையினை உடையதாக இருந்தாலும் செவிட்டு தன்மையினை உடையதாகவே கருதப்படும். மீண்டும் பொருள். கேள்வி எனும் அறிவார்ந்தோரின் சொற்களை கேளாத செவிகள் கேட்கும் தன்மையினை உடையதாக இருந்தாலும் அது செவிட்டு தன்மையினை உடையதாகவே கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.